கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து இரத்தம் சிந்தி மனுக்குலம் தலைக்க வேண்டும் என்று 7 திருமொழிகளை மொழிந்து நேற்று சாயங்காலத்தில் அடக்கம் செய்யப்பட்டு கல்லறையில் இருக்கின்ற ஆண்டவருடைய உடலை தியானிக்கிற நாம் இந்த நாள் சைலண்ட் டே, ஒயிட் டே என்று அழைக்கப்படுகிற இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு உங்களை வாழ்த்துக்களை சொல்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவர், இதோ இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். நேற்று தினத்தில் புனித வெள்ளி, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி என்று சொல்லப்படுகிற ஆண்டவர் வெள்ளியை நாங்கள் கொண்டாடினோம். நீர் சிலுவையில் வழிகளோடு வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட உம்முடைய 7 திருமொழிகள் வழியாக மனுக்குலத்தை தழைக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி நேரத்தில் ஜீவன் போகும் போது கூட ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசினதற்காக, எங்களை ஆற்றி தேற்றினதற்காக, முசிப்பாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஏசாண்டருடைய உடல் கல்லறையில் இருக்கின்றதாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதை ஆண்டவர் நினைத்து நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வருகிற நாளை தினத்தில் வெற்றி வேந்தராய், நீதியின் சூரியனாய், சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் பணிந்து கொண்டு அவருக்கே ஆண்டவரை ஆராதனை செய்து அப்படி ஊழியத்தை செய்ய கிருபைத்தார். இந்த நாளில் ஆண்டவரை பாடுகிற பாடல், ஏற்கிற செபம் என்றால் விண்ணப்பங்கள், செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதி அடியேனே ஒன்பது சாரியும் சாரி நீர் எடுத்து பயன்படும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம மகிழ்ச்சியோட நினைவு கூற 254வது பாடலாக என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என்ற பாடலை சாரோடு இணைந்து என்னோடு இருக்க
கடைசி மட்டும் கைவிடா இருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடா இருப்பார். அவமன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பொன்னோ தொலைந்திடும், மண்ணோ அழிந்திடும், ஒவ்வொரு ஒழிந்திடுவார் கணமே. பொன்னோ தொலைந்திடும், மண்ணோ அழிந்திடும், ஒவ்வொரு ஒழிந்திடுவார் கணமே. என் ஆசை மிகும் இயேசுவோ நித்தியர், எல்லா பொருள் விலை கொள்ளா பொருளேனும் என் மீட்பர் உயிரோ நெருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, சொல் மனமே, சொல் மனமே. கல்வாரி சிலுவையில் 7 திருமொழிகளை மொழிந்து ஜீவனை விட்டு அடக்கம் செய்யப்பட்டு நாம் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். குறிப்பாய் லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் இயேசு அடக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு மரித்த பிறகு அவருடைய சடலத்தை வாங்குவதற்கு யாருமே முன் வரவில்லை. ஏனென்றால் அவருக்கே சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டதே. அவருடைய உடலை கேட்டால் நமக்கும் அந்த தண்டனை வந்துவிடுமோ என்று சொல்லி இயேசுவின் சகோதர சகோதரிகளும் அவருடைய சீடர்களும் பயந்து இருந்த நேரத்தில் அவரை ரகசியமாய் பின்பற்றின சீடனாகிய அரிமத்தியா என்ற யோசேப்பு தான் இயேசுவின் உடலை பெற்று அடக்கம் செய்தார். அவரோடு கூட அவருடைய நண்பராகிய நிக்கோதேமு உதவி செய்தார். 50ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். லூக்கா 23:50. யோசேப்பு என்னும் பெயர் அவர் தலைமை சங்க உறுப்பினர், நல்லர், நேர்மையாளர். தலைமை சங்கத்தாரின் திட்டத்திற்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையிலே வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள் ஓய்வு நாளில் தொடக்கம் கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் தொடர்ந்து கல்லறையை கண்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு ஆண்டவருடைய உடலை வாங்குவதற்கு கூட நாதி இல்லாத ஒரு ஆண்டவராகவே அவர் இருந்தார். இது எதை குறிக்கிறது? இயேசு ஆண்டவர் இப்படிதான் மரிக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவரை அடக்கம் செய்த பின்பு அவருடைய உடல் கல்லறையில் இருக்கிறது. அவர் கல்லறையில் இருந்தபோது அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராய் அவர் செய்த காரியத்தை நம்ம உண்மையை பார்க்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாய் இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காய் இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும்
ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றிருந்தார். பார்த்தீங்களா, மனித இயல்புடையவராய் தான் அவர் இறந்துட்டார். ஆனால் தெய்வீக தன்மை அவருக்குள்ள அப்படிதான் இருக்கிறது. அந்த தெய்வீக தன்மையோடு அவர் இறந்த பிறகு என்ன செய்கிறார் பாருங்க. அவர் அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். அதாவது பாதாளத்துக்கு போகுது அவருடைய ஆவி, பாதாளத்துக்கு போய் அவர் செத்த பிறகு அவருடைய உடல் கல்லறையில் இருக்குது. அவருடைய ஆவி பாதாளத்திற்கு போய் நோவா காலத்தின் பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவியில் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில தண்ணீர் வழியாய் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. ரொம்ப அழகா சொல்றார் பார். அப்ப இயேசு ஆண்டவர் வாழ்ந்த போதும் 3.5 வருஷமும் ஊழியத்தை செய்தார். இறந்த பிறகு கூட அமைதியா அல்ல, இறந்த பிறகும் அவர் பாதாளத்தில் சென்று அவருடைய உயிர், அவருடைய ஆன்மா ஊழியம் செய்தது. நோவா காலத்துல நோவாக்கு அடங்காத, நோவாவுடைய பேச்சை கேட்காத, நோவாவை கேலி செய்த அந்த ஆவி காவல்ல இருக்கிறது. செத்து போனாங்க இல்லையா, தண்ணி மழை பெஞ்சு, அந்த ஆவிகளுக்கு போய் இயேசு பிரசங்கித்தார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருடைய தாகம் எப்படி இருக்குது பார். சிலுவையில சொன்னார், நான் தாகமா இருக்கிறேன். தண்ணிக்காகவா சொன்னார்? இல்லை, மக்களை மீட்க வேண்டும் என்று சொன்னார். முடிந்தது என்ற வார்த்தையில பார்க்கிறோம். அவர், எனக்கு இன்னும் ஊழியம் முடியல, இன்னும் அநேக மக்களை நான் மீட்க வேண்டும். இதான் இந்த தாகம். அந்த தாகத்தை தான் இயேசு ஆண்டவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்க போது வெளிப்படுத்தினார், ஊழியத்தில் வெளிப்படுத்தினார். அவர் மரித்த பிறகும் அவர் வெளிப்படுகிறார் இல்லையா? அதான் நம்ம இந்த பதில் பாரு. சிறையில் இருக்கும் ஆவிகளுக்கு பிரசங்கித்தல். புதிய ஏற்பாட்டில் மிகவும் ஆழமான மற்றும் விவாதிக்கப்படும் பகுதிகளில் இதுவும் ஒன்று. கிறிஸ்து சிலுவையில் மரித்ததற்கும் உயிர்த்தெழுந்ததற்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதையும் கடவுளுடைய நீடிய பொறுமையையும் இந்த வசனங்கள் விளக்குகின்றன. கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பிரயாணம், மரணத்திற்கு பின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்து மாம்சத்திலே கொலை செய்யப்பட்டார், ஆனால் ஆவியிலோ உயிர்ப்பிக்கப்பட்டார். அதாவது இது ரொம்ப முக்கியமானது. அவரை யாரும் கொலை செய்ய முடியாது. அவருடைய உடலை கொலை செய்தார்கள், அவருடைய ஆன்மாவோ உயிர்ப்பாய் இருந்தது. அவர் சிறையில் இருக்கிற ஆவியிடத்திலே போய் பிரசங்கித்தார். இது பாவ மன்னிப்புக்கான பிரசங்கம் அல்ல, மாறாக சாத்தான் மற்ற விழுந்து போன தூதர்களின் மேல் கிறிஸ்து பெற்ற வெற்றியை பறைசாற்றும் பிரசங்கமாகும். சிறையில் இருக்கின்ற ஆவிகள், இவர்கள் நோவாவின் காலத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள் மற்றும் தூதர்களை குறிக்கலாம். கடவுளுடைய நீடிய பொறுமை பாருங்க. நோவாவின் நாட்கள்ல நோவா பேழையை ஆயத்தம் செய்யறதுக்கு 100 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி வரலாறு சொல்லு. எத்தனை வருஷம்? 100 வருஷம். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம். இந்த பேழையை செய்யறதுக்கு 100 வருஷம். ஏன்னா அவங்க 8 பேர் தான் செய்கிறாங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேழை நம்ம பார்க்குறோம். டைட்டானிக் என்ற கப்பல் மூழ்கடிக்க முடியாத கப்பல் என்று சொன்னார்கள், ஆனால் மூழ்கடிக்கப்பட்டது. அதில் ஏறக்குறைய 2000-3000 பேர் போனாங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே போலதான் அவ்வளோ பேர் அந்த மிருக ஜீவன்களெல்லாம் பயணிக்கும்படியாக அதில் சாப்பாடு எல்லாம் 30 நாளுக்கு 40 நாளுக்கான சாப்பாடு எல்லாத்தையும் வைத்து அதில் பயணிக்கிறார்கள். அப்போ மக்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிக்கிறாங்க, அவங்களை கேலி செய்கிறாங்க. மனம் திரும்பாத மக்கள். இப்போ மனம் திரும்பாத மக்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறாரு. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. உலகம் பாவத்தில் மூழ்கியிருந்த போதும் அவர்கள் மனம் திரும்ப தேவன் சுமார் நீண்ட காலம், சுமார் 120 ஆண்டுகள் அவகாசம் கொடுக்கிறார். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பல. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். கீழ்ப்படியாமையின் விளைவை, நீதி தீர்ப்பை இங்கே நமக்கு நினைவூட்டு. பாதுகாப்பின் பேழை. சிலர் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பேழையில பிரவேசித்தது மழையினாலே, தண்ணீர்னாலே நோவாவின் மனைவி, உடைய குமாரர்கள், உடைய மருமக்கள். இப்போ ரட்சிப்பின் வழி பேழை என்பது கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டம். அது உலகம் அழிந்த போது பேழை எப்படி பாதுகாத்ததோ அது போல இந்த அழிவுள்ள உலகத்தில் கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாய் இருக்கின்றார். அதுதான் இந்த பகுதியில நம்ம பார்க்கின்ற மிக முக்கியமான காரியம். இதனுடைய நீட்சியாக நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார்.
எபிரேயர் 9:28 பார்க்கிறோம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார் இல்லையா, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் தான் ரோமர் 1:4 பார்க்கிறோம். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே கடவுளுடைய புத்திரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 8:11 ரோமர் 8:11 பார்க்கிறோம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:1-5 பார்க்கிறோம், நோவாவுடைய காலத்துல பூமியில் பெருகிருந்த அக்கிரமம் மற்றும் தேவகுமாரர்களை பற்றிய அந்த காரியங்கள் இருக்குது. இப்போ 2 பேதுரு 2:4-5 பார்க்கிறோம், பாவம் செய்த தூதர்களை கடவுள் தப்பவிடாமல் அந்த பழைய உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவராகிய நோவாவோடு கூட மற்ற 7 பேரையும் காப்பாற்றி அவரு பிரசங்கிக்கிறார். யூதா 1:6 பார்க்கிறோம், தங்களுடைய ஆதி மேன்மைக்காக காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை தவறவிட்ட தூதர்களை நித்திய சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான செய்தியாய்ப்பா. ஆதியாகமம் 7:7 நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் இந்த தண்ணீரிலிருந்து பிழைக்கும்படியாய் ஜலப்பிரவேசத்திலிருந்து பிழைக்கும்படியாக பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இந்த பேழை தான் இயேசு ஆண்டவர். அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கணும்னா ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அதான் சொல்றேன், அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு இது தண்ணீரானது திருமுழுக்கிற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அப்போ யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றார்களோ, இயேசுவின் நாமத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் பேழைக்குள் வந்து சேர்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர்கள் காக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே அழகா பேதுரு தெளிவு செய்கிறார். இப்போ நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கும். பாருங்க, இன்னைக்கே பார்க்குறோம், போர்கள், பதட்டங்கள், பிரச்சனைகள், சாப்பாடு இல்லாம மக்கள் அவதிப்படுகிறது, கேஸ் பிரச்சனை, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ரோமர் 5:6-10 பார்க்கிறோம், அநீதி உள்ளவர்களுக்கு கிறிஸ்து மரித்தார். 2 பேதுரு 2:4-9 பார்க்கிறோம், கீழ்ப்படியாத தூதர்கள் மற்றும் நோவாவின் பாதுகாப்பு. எபிரேயர் 11:7 விசுவாசத்தினால் பேழை ஆயத்தம் செய்த நோவா. ஏசாயா 42:7 சிறையிருப்பவர்களிடத்துல விடுதலை ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை அரிமத்தியா யோசேப்பும் நிக்கதேமும் போய் அப்படி உடலை வாங்கி மெல்லிய துணிகளை சுற்றி சுகந்த வர்க்கங்களை போட்டு ஒரு நல்ல அடக்கம் செய்கிறாங்க. ஏன்னா இயேசுவின் அடக்கத்தை விட்டுறக்கூடாது. ஒருவேளை இயேசுவின் சடலத்தை சிலுவையில் விட்டுட்டு இருந்தா வானத்தில் பறக்கிற அந்த பருந்து கழுகுகள் எல்லாம் கொத்தி கொத்தி அவருடைய உடலை சேதப்படுத்தி இருக்கும். அது அசிங்கமான ஒரு மரணமாய் முடிவு இருக்கும். ஆனால் இயேசு உலக ரட்சகர் இல்லையா, நம்ம படைத்தவர் இல்லையா, அவருடைய சடலம் அங்கே அவமானப்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லி கடவுள் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருந்த ரகசிய சீடனாக இருந்த, சனகரிம் சங்கத்தின் உறுப்பினராக இருந்த, தேவ பக்தி உள்ளவனாக இருந்த, நீதி உள்ளவனாக இருந்த அரிமத்தியா யோசேப்பு போய் அவர் அடக்கம் செய்கிறான். அதுக்கப்புறம் இயேசுனுடைய ஆவி அது காவலில் இருக்கின்ற நோவா காலத்து ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே இயேசு ஆண்டவர் மரித்த பிறகு சும்மா இல்லை, நம்ம உயிரோடு இருந்து சும்மா இருக்கிறோம், வேஸ்டா இருக்கிறோம், ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறோம், சாட்சியா இல்லாமல் இருக்கிறோம். நாளை தினத்துல இயேசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட போறோம், நினைவு கூறுறோம், திருவிருதில் பங்கு பெற போறோம். நம்ம என்ன செய்யறோம்? இதுவரையில என்ன செய்திருக்கிறோம்? இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் கேட்கிறார், உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக நான் மரித்தேனே, நீ என்ன எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மகனே மகளே, மனம் திரும்பி வா, கடைசி காலத்தில் என்ன அழைக்கிறேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று தினத்தில் இயேசு ஆகிய நீர் சிலுவையில் மொழிந்த 7 திருமொழிகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்மை அரிமத்தியா யோசேப்பு நிக்கதேம் அடக்கம் செய்தார்கள். பின்பு நீ சும்மா இல்லை ஆண்டவரை, காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்திருக்கிறேன் நான் நம்புகிறோம். அதுபோல நாங்களும் கூட இந்த உலகத்தில் சும்மா இராமல் எங்கள் படி எதுவாக இருந்தாலும், எங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தி இந்த உலகிற்கு பறைசாற்றுகிற மக்களாக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிப்பதே எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே, நாங்கள் தப்பித்துக் கொள்ள இயேசுவை அறிவிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை நேரத்தில் இந்த இறை தாரத்தில் கூட இருக்கிற நண்பர் சாரி மேஞ்சக்காவின் அன்பான பிள்ளைகள் பார்த்தால் மறையாளியும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. இதோ இந்த ஊழியம் இன்றைக்கு 6வது வருஷத்துல ஆண்டவர் அடியெடுத்து வைக்கிறது. ஆண்டவரே, ஏப்ரல் மாதம் தான் 2020ஆம் ஆண்டுல நாங்கள் தொடங்கணும். மார்ச் மாதத்துல இன்றைக்கு 2020 ஆண்டவரே 6 ஆண்டவரே நாங்கள் வந்து எட்டி இருக்கோம். 6 வருடங்களாக
நடைபெறுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து கொண்ட அப்படியே அருமையான சாக்கு சாருக்காக டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இசை வழி பயணத்தில் காலையில் மழை பெய்தாலும் பனி பெய்தாலும் வந்து எங்களோடு சேர்ந்து நம்முடைய ஊழியத்தை செய்கிற சாரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர் மாஸ்டரா இருக்கிறபடினாலே இசையில ஆண்டவரை பல சபைகளுக்கு சென்று அவர் எல்லாரும் ஆண்டவரை இசையில வழிநடத்த, குறிப்பாக ஞான பாட்டுகளை கற்றுக் கொடுக்க ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா நான் ஜபிக்கிறோம். அடியனை வல்லமை எடுத்து பயன்படுத்தும். அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல் சானபு திருச்சபைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த கிராம சபைகள், வளராத சபைகள், அந்த இடத்துல அடியனை கொண்டு போயிருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே அடியனை பயன்படுத்தும். அங்கே தேவைகள் உண்டு. இதை பார்க்குறவங்க கேட்கறவங்க நிறைய பண உதவி செய்ய என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கல்லறையில் இருந்த போது கூட சும்மா ஊழியத்தை செய்தீர். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சிக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடைய ஊழியத்தை செய்ய ராஜா, உடைய குணமாக்க, உடைய எல்மாங்க டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவரே உடைய அருமையான கெனடி டாக்டருடைய அன்பு சகோதரர் தாமஸ் ஐயாவுக்காக, ஆண்டவரே உடைய அன்பு மகள் டாக்டர் பிரியதர்ஷினி மோசஸ்க்காக, ஆண்டவரே அவருடைய அன்பு அக்கா மகன் லூக் பிரேம் சிங்காக, ஷாலினிக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றுறாரு. இன்னும் யாரெல்லாம் படுக்கையில சுகவீனமா இருக்கிறாங்களோ, ஆண்டவர் வேதனையோடு இருக்கிறாங்களோ, கண்ணோக்கி பார்த்து சுகத்தை தார், பலத்தை தாரும், தேவையெல்லாம் சந்திய ராஜா. விசேஷமான நாளில் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற இப்படி சாருடைய ஆண்டவரே நண்பர் திருவள்ளுவர், குடியாத்தன் திருவள்ளுவர் மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திரு விஜயகுமார் சாருக்காக ஜபிக்கிறோம். அவருக்கு இந்த பிறந்த நாளை ஆசீர்வதி, அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே மாணாக்கர்களை உருவாக்குகிறார். ஆமாம் ஆண்டவரே, நல்ல இந்தியர்களை உருவாக்குகிறார், நல்ல பிரஜைகளை உருவாக்குகிறார். அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும். வல்லமையாய் அவரை எடுத்து நீர் பயன்படுத்தும். நீண்ட ஆயுள், நல்ல சுகம், பலன், ஜீவனை தார். அதே போல அன்புக்குரிய ஆசிரியர் ஆண்டவரே எழில்வர்மன் சாருக்காக ஜபிக்கிறோம். எச்எம் பிளைண்ட் ஸ்கூல் பர்கூர், அவருடைய ஆசீர்வதியும், அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதி வழிநடத்தும். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாள் இந்த நாளில் காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எல்கென்சி மன்றாடுறோம். இந்த நேரத்தில் அவசர ஜபமாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இரண்டு பக்கங்களிலும் மிகப்பெரிய லாஸ் ஆண்டவரே, அநேக மக்கள், குழந்தைகள் ஆண்டவர் இறந்து போறாங்க. உலக வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாக இந்த போர் நிறுத்தப்பட என் தேவன் கிருபை. அதே போல உக்ரைன் ரஷ்யா போர், எங்கெல்லாம் போர்கள் இருக்கிறதெல்லாம் மாறட்டும். அதே போல ஆண்டவருடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். இப்படி தாய் திருநாட்டை ஆசீர்வதியும். இப்படி ஆண்டவரே ஜனாதிபதி, பிரதம அமைச்சரவைக்காக, எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக, குறிப்பாக ஆண்டவர் வருகின்ற 23ஆம் தேதி எலெக்ஷன் நடைபெறுகிறது. அதில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க கர்த்தர் கிருபை தார். இப்படி ஐஎல்சிக்காக, 3 சபை சங்கங்களுக்காக, ஐஎல்சியுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே ஆம்பூர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்து, தேவலை சந்தியும். குறிப்பாக நாளைய தினத்தில் உலகமெங்கும் நடைபெற போகிற கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆராதனை, ஈஸ்டர் சிறப்பு ஆராதனைகளில் நாங்கள் பங்கு பெற்று உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ, அன்றைக்கு சீடர்கள் வாழ்ந்தார்கள், பிரசங்கித்தார்கள், தைரியமாக இருந்தார்கள். ஆண்டவர் நாங்களும் அப்படிப்பட்ட ஆண்டவர் சீடர்களைப் போல ஆண்டவர் இன்னும் வைராக்கியமான ஊழியங்களை செய்ய, திருச்சபைகளை கட்டி எழுப்ப, ஒரு எழுப்புதல் உள்ள கிறிஸ்தவர்களாக சாட்சியாய் வாழ கிருபைத்தார். அடியே நீ கூட பலப்படுத்த வழி நடத்தும். இந்த நாள் முழுதும் உடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தார். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தரணும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆகிய இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரணத்தை வெற்றி சிறந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்ம அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். God bless you. Yeah.